வந்து கேரம்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு வந்து கேரம் வந்து ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து மைண்ட் கேம் தான் கேரம் பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து நாங்கள் தனியாக வந்து ப்ராக்டிஸ் மைண்டு இது பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு போகும்போது எனக்கு மைண்டே வந்து என்ன சொல்கிறது, எனக்கு 2 வாட்டி ரிஜெக்ட் ஆகிடுச்சு விசாவே. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரியல. ஃபஸ்ட்டு எங்களுக்கு மும்பையில் வந்து விசா கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து மொத்தம் 20 மெம்பர்ஸ் போயிருந்தோம். அதில் 18 பிளேயர்ஸ்க்கு கிடச்சி அஃபிஷியல்ஸ் அண்ட் மேனேஜர் எல்லாருக்குமே 18 பிளேயர்ஸ் அண்ட் அவங்களுக்குலாம் கிடச்சிது. ஆனால் 2 பேருக்கு, எனக்கும் ஸ்ரீனிவாஸ்ன்றவங்க வந்து பிஎஸ்பி பிளேயர், அவர் ஹைதராபாத்தில் இருக்கார். எங்கள் 2 பேருக்கு மட்டும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் எனக்கு ஹைதராபாத்தில் கிடச்சிருந்தது. அங்கே போய்ட்டும் எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் 1 வீக் தான் இருக்குது, நாங்கள் வேர்ல்ட் கப்புக்கு போகணும். எனக்கு அந்த நேரத்தில் விசாவும் கிடைக்கல. நான் வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹோப் இருந்தது, கண்டிப்பாக நான் வந்து வேர்ல்ட் கப் போவேன் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் வந்து என்னோடய ஹோப்பும் என்னுடைய ப்ரேயரும் வந்து என்னை வந்து விடலை. என்னை வந்து லாஸ்ட் டைம் 1 வீக் இருக்கும் போது எனக்கு விசா கிடச்சிது. அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனேன். வேர்ல்ட் கப் போய்ட்டும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆனேன். என்னுடைய இதுக்கு காரணம் என்னோடய ஹோப்பும் என்னோடய ப்ராக்டிஸ் அண்ட் காட் தான் சொல்வேன் நான். இப்போது உங்களோட திறமை உங்களுக்கு தெரியும். உங்கள் எதிர்த்து ஆடுறாங்க இல்லைங்களா, அவங்கள எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க, எப்படி அப்சர்வ் பண்ணுவீங்க, எப்படி அவங்கள வந்து லீட் பண்ணணுன்னு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீனியர்ஸ் விளையாடுற கேம் பார்ப்போம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ 12 இயர்ஸாக தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடிலேருந்து நிறைய சீனியர்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய மேட்சஸ் வந்து நாங்கள் நிறைய பார்த்து, அவங்க விளையாடுற ஒரு பொசிஷனும் டெக்னிக்கலும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுறது, ஆப்போனன்ட் விளையாடுறது எப்படி நம்ம மாற்றி விளையாடி நம்ம காயின்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு காயின் போடணுன்னா வந்து நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் எங்ககிட்ட இருந்ததுனால தான் வந்து இந்த லெவலுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி வந்து எங்களுக்கு சார் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சார் வந்து ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ 6th வேர்ல்ட் கப்பில் வந்து நிறைய சொன்னாங்க, எனக்கு இந்த ஆப்போனன்ட் கிட்ட இப்படி விளையாடணும் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நான் போயிட்டு விளையாடினேன். இப்போ வந்து செமிஃபைனல் விளையாடும் போது தான் ஃபஸ்ட் கேம் வந்து மொத்தம் 3 கேம் சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் கேம் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவங்க வந்து அஃபென்ஸ் நிறைய விளையாடினாங்க. அஃபென்ஸ் விளையாடணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து கிரேசின்னு சொல்லுவாங்க. ஒரு காயினை தட்டிட்டு ஒரு காயின் போடுவோம். அது வந்து அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் எந்த மூமெண்ட்டில் இருந்தாலும் அவங்க போட்டுட்டாங்க. அது வந்து சார் சொன்னார், நீ வந்து தனித்தனியாக பிரித்து விடு, கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு செகண்ட் கேம்லேயும் சொன்னாங்க, தேர்ட் கேம்லேயும் சொன்னாங்க. செகண்ட் கேமும் வின் பண்ணேன். தேர்ட் கேம் அவங்கள வந்து நான் பாயிண்ட்டே எடுக்க உள்ள 5 போலில் முடித்தேன். அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. சார் வந்து டெக்னிக்கல் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாங்கள் சீனியர்ஸ் கேமை பார்த்ததால மட்டும்தான் வந்து எங்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுது எல்லா கேமும். கோச் சார், இப்போ இந்த 3 சாம்பியன்ஸ் இருக்காங்க. 3 பேருக்கும் ஒவ்வொரு யூனிக் சென்ஸ் இருக்கும், தனித்திறமை இருக்கும். இதில் 3 பேரில் என்னென்ன தனித்திறமை இருக்குது? இல்லை, இப்போது காசிமா பார்த்தாங்கன்னா அவங்க எப்பயுமே அஃபென்ஸ் ஆடி தான் பழக்கம். நாகஜோதிக்கு வந்துட்டு 2மே தெரியும். ஆனால் அவங்க வந்துட்டு அந்த சுச்சுவேஷனை அங்கே இப்போ நான் நினச்சது வந்து இவங்க 3 பேருக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வரும் அப்படின்னு. ஆனால் இது நடுவில் வந்துட்டு இண்டிவிஜுவல் சிங்கர்ஸில் போயிட்டு, ஏன்னா அந்த வெதர் வேறு ஒரு மாதிரி இருந்து கொஞ்சம் ஃபுட்டு வேறு அப்செட் ஆகிட்டு. கேரம்க்கு வந்துட்டு மெயின் வந்துட்டு உடம்பு தான் மெயின். ஏன்னா நம்ம பாடி கண்டிஷன் ஒழுங்காக இருந்தால் தான் வந்துட்டு விளையாட முடியும். ஒரு சின்ன ஷிவரிங் வந்ததுனாவோ இல்லை எண்ணம் மாறினா கூட வந்துட்டு அந்த மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது ஒரு தடவை மிஸ் ஆச்சுன்னா அந்த மிஸ்ஸை தான் நினச்சிட்டு இருப்போம் மொழியை முதல்ல அதுலேருந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணி வந்து நம்ம ஜெயிக்கணுன்றது வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். இப்போ இந்த 3 பேருக்கும் தனி விதமான ட்ரைனிங் கொடுக்கணுமா, இல்லை ஒரே பேட்டர்ன் தான் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியது இருக்குது? இல்லை அவங்கள வந்துட்டு விளையாட வைக்கிறது வந்துட்டு எல்லாமே எல்லாரும் எதுக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் பண்ணிக்குவோம். ஆனால் தனித்தனியாக இருக்கும்போது வந்துட்டு இவங்களுக்கு எது தேவைன்றது அப்பப்போ அந்த மேட்சுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சொல்லிட்டு. இப்போ இந்த நார்த் மெட்ராஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ஸ்ட்ரீட் பிளேயர்ஸ் ரொம்ப பேர் கேரமில் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்காங்க. அவங்களெல்லாம் எடுத்து இது மாதிரி தனியாக ட்ரெயின் பண்ணி அவங்களை இது மாதிரி காம்படிஷன் அனுப்புறதுக்கு உண்டான முயற்சிகள் எதாவது இருக்குங்களா? இல்லை, அவங்க விளையாட வச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்லேயும் சரி, ஸ்டேட்டுக்கு இப்போ வந்துட்டு கோயம்புத்தூரில் நடந்துட்டு இருக்க ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பும் சரி, அவங்க விளையாடுற டோர்னமெண்ட்டுங்களுக்கு வந்துட்டு அவங்க ஒரு கிளப்பில் இருந்துட்டு வரும்போது அவங்க அங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்தின பிறகு 1 to 6 வந்து நேஷனல்ஸ் போவாங்க. அந்த 1 to 6 நேஷனல்ஸ் போகும்போது அந்த 6 பேரை வந்துட்டு நேஷனல்ஸ்க்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு கோச்சிங் கேம்ப் ரெடி பண்ணி அவங்கள வந்து தயார் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். சார்,
இப்போ வந்து ஸ்ட்ரீட்லலாம் விளையாடுறாங்க கேரம், நல்லா விளையாடுற பிளேயரும் இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து போலீஸ்லாம் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து கேரம் விளையாடுங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து பெரிய லெவல் ஆகிடுச்சு. போலீஸ்லாம் வந்து ஸ்ட்ரீட்டில் மட்டும் விளையாடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் எடுத்துப்பீங்க நீங்கள் எடுத்துக்கிறது? முன்ன நான் விளையாண்டுட்டு இருந்த பீரியடில் வந்துட்டு ஒரு ஏரியாக்கே வந்துட்டு ஒரு 10 கேரம் கிளப் இருக்கும். இந்த கேரம் கிளப்பில் வந்துட்டு தெரிஞ்சவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ரிலேட்டட் டு ஃபுட்பாலில் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வந்துட்டு இந்த ரவுடிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த கேரம் கிளப்புக்கு வந்துட்டு உட்காருறத ஒரு தடவை போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்கன்னா, எப்போ ஒரு தடவை வந்துட்டு சண்டை போட்டுட்டு எங்கேயோ வந்துட்டு அவங்க உட்காருறத பார்த்துட்டா அவங்க அதையே வாட்ச் பண்ணிட்டு வந்து ஸோ இந்த கிளப்பில் வந்து அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இடத்துல இது பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கேரம் கிளப்புக்கு போகணுமா இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட் ஒப்பீனியனை அவங்க கொண்டாந்ததுனால தான் வந்து அந்த கிளப்ஸ் எல்லாம் இப்போ இல்லை. அந்த கிளப்புக்கு வந்து நிறைய இருந்தால் தான் வந்துட்டு நிறைய பிளேயரை உருவாக்க முடியும். இப்போ பொதுவாக வந்துட்டு நாகஜோதி அவங்க காத்தவராஜன் சார் பாஷா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கிளப்பை வச்சு தான் நட்டுன்னு இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த கிளப்பு அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சட்டத்திட்ட ஒழுக்கங்கள் வந்து கொண்டாந்துடுறாங்க. இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறவங்க உள்ளே வரக்கூடாது, இல்லை ஆஃப் ஹேண்ட் போட்டுன்னு உள்ளே வரக்கூடாது, ஒரு ஸ்டைல் கொண்டாந்துட்டு பிறகு இந்த மாதிரி பிளேயர்களை நிறைய பேர் உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் விளையாடுறவங்கள வந்து நம்ம கண்டிஷன் சொல்ல முடியாது. அவங்க எப்படி ஒன்மனே வருவாங்க, எப்படி இருப்பாங்க. அதனால அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்க ரொம்ப கஷ்டம். அதான் சார், என்னென்னா ஸ்ட்ரீட்டில் விளையாடுற லேடிஸ் கூட இருக்காங்க சரிங்களா, வீட்டில் விளையாடுற லேடிஸும் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வீட்டில் போர்டு இருக்கும், அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரீட்டில் விளையாடணும்னு தோணும் பொம்பளை பசங்களுக்கு, லேடி குழந்தைங்களுக்கு. ஆனால் ஸ்ட்ரீட் விளையாட வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன அட்வைஸ் தரலாம்? அது நம்ம பேரண்ட் அவங்க தான் அவங்களுக்கு. இப்போ நம்ம டேபிள் டென்னிஸ் எடுத்துக்கிறோம். டேபிள் டென்னிஸை வந்துட்டு கோச் பண்ணும்போது அந்த ட்ரெஸ் கோடே வேறு. இப்போ கேரம் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் கோடுக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை. ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு வெளியே இருக்கிறவங்க கூட விடுறது கிடையாது. அது முதல்லேருந்தே வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு போய் விளையாடுறது வந்துட்டு மற்ற பழக்கங்கள் வந்துட்டு அவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. அதனால் வந்து பேரண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரீட்டில் விளையாட அலோவ் பண்ணுறது கிடையாது. யாராவது பதில் சொல்லுங்கள். லேடி குழந்தைங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்? ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட். இல்லை ஆக்சுவலாக என்னென்னா ஜென்ஸுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அவங்க நிறைய ஃப்ரீடம் இருக்குது. வீட்டில் கேட்டாலும் ஒத்துன்னு போயிடுவாங்க. ஆனால் வந்து லேடிஸ்ல போது லேடிஸ் எந்த ஃபீல்டில் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பண்ணி 10 o'clock மேலே ஆகிடுது. ஸோ குழந்தைங்கள வந்து வீட்டில் வந்து வெளியே வரத்துக்கு பயப்படுறாங்க. குழந்தைங்கள என்னென்னா லேடி குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து 8 மணிக்குள்ளே வந்துட்டா ஓகே, 10 o'clock 11 o'clock வரணும். அவங்க வீட்டில் இருக்கும் பயம் இருக்கும்ல. ஸோ அதனால தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ கூட நீங்கள் ஒரு விஷயம் வந்திருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு விஷயம் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க பயப்படுறாங்களே. ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். கேர்ள்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ 10 o'clock மேலே வெளியில் வரக்கூடாது சொல்கிறாங்க இல்லையா, அந்த சுச்சுவேஷன் மாதிரி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். வெளியில் வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. வெளியில் போனால் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வரும்னு சொல்லிட்டு வீட்டில் போய்விடுவாங்கன்னு நான் கேட்குறேன். ஸோ உங்களோட நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணிட்டீங்க. வின் பண்ணுறவங்க யார் வேணால் கருத்து சொல்லலாம். வின் பண்ணாதவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கேட்குறேன். ஆன்சர் இல்லையா? இல்லை ஆன்சர் இருக்கு. அவங்க எதுவும் இல்லை, நான் நீங்கள் சொல்லுங்க ஆன்சர். இல்லை, இப்போது கேர்ள்ஸ் வெளியில் போகக்கூடாது. ஆக்சுவலாக அப்பா இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்க, அவங்க கூட போகலாம். ஆஃப்டர் 10 அவங்க பயப்படுறாங்கன்னா அவங்க கூட போகலாம். இப்போது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் தான் ரேஸ் பண்ணுறாங்க. ஆஸ் அ கேர்ள்ஸாக ஆஃப்டர் 10 o'clock வெளியில் போக முடியல, ஆஃப்டர் 11 o'clock போக முடியல, ஆஃப்டர் 11 o'clock ஒரு கிளப்புக்கு போக முடியல. லைக் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஸ்ட்ரீட்டில் கூட கேர்ள்ஸ் விளையாடணுன்னா என்ன பண்ணுறதுன்னு. நாங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் விளையாடி தான் வந்தோம். நாங்கள் கேரம் ஸ்டார்ட் பண்ணது ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கேரம் ஃபஸ்ட்டு அடித்தது ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு போர்டில் தான் அடித்தோம். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க போலீஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்க ஸ்ட்ரீட்டில். எல்லா இடத்துலையும் போய் போலீஸ் ப்ராப்ளம் பண்ணுறது கிடையாது. ப்ராப்ளமேட்டிக் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ப்ராப்ளம் பண்ணுறாங்களே தவிர அவங்களும் நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீட்டில் இல்லாமல் ஒரு கிளப்பில் ஆடுங்கன்னு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லோரும் ஸ்ட்ரீட்டில் ஆடுறாங்க. பட் ஒரு ப்ரொஃபஷன் அவங்க மாறும்போது அது ஸ்ட்ரீட்லேருந்து வேறு இடத்துக்கு போயிடும் இல்லையா, அசோசியேஷன் மூலயமாவோ ஒரு ஆர்கனைஸ்ட் கிளப் மூலயமாவோ அது போயிடும். பட் நாங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது ஸ்ட்ரீட்டில் தான். அப்படி கேர்ள்ஸ் வந்து 10 o'clock மேலே போக முடியலன்ற ஒரு பயம் இருக்கும்போது அவங்க வந்து
பேரண்ட்ஸோட சப்போர்ட் எடுத்துக்கலாம், பிரதர் ஆர் ஃபாதர் யாரோட ஒருத்தர் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜெயிக்கிற வரைக்கும் தான் 10 o'clock மேலே வெளியில் போக முடியாது. ஜெயிச்சுட்டா எத்தனை மணிக்கு வேணால் நம்மளால் வெளியில் போக முடியும். டில் தட் ஒருத்தரோட சப்போர்ட், அப்பாவோட சப்போர்ட், அண்ணாவோட யாரோ ஒருத்தரோட சப்போர்ட் வச்சுட்டு கண்டிப்பாக நம்மளால் 10 o'clock மேலேயும் போக முடியும். வி நீட் சம் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்குது பண்ணுறது. தேங்க்யூ. காசிம், நீங்கள் நிறைய கேர் Thank you all. ஒரு Last question. உங்கள் பிரதர் கூட நீங்கள் விளையாடிருக்கீங்களா? எப்படி காம்படிஷன் ஸ்டெப் கொடுத்தது? உங்கள் பிரதர் கூட காம்படிஷன் பண்ணியிருக்கீங்க? அண்ணன் கூட விளையாடுவேன். அண்ணன் கூட நான் இன்னைக்கு வரைக்கும் விளையாடி வின் பண்ணதே கிடையாது. ஏன்னா வந்து மென்ஸ் கேம் வேறு, உமன்ஸ் கேம் வேறு. மென்ஸ் கேம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேர்ள்ஸ் கேம் வந்து நாங்கள் வந்து சொல்லவா ஸ்ட்ரைட் கேம் போடுவோம், கட்டடிப்போம், வலிச்சு வச்சுப்போம். ஆனால் மென்ஸ் அப்படி கிடையாது. டெக்னிக்கல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக விளையாடி நம்மளை வந்து தோற்கடிச்சிருவாங்க. நான் 12 இயர்ஸாக விளையாடுறேன். இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட நான் வின் பண்ணதே கிடையாது. சார், கோச் சார், உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள். உங்கள்கிட்டருந்து இவ்வளோ பெரிய திறமைசாலிகள் 3 பேர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். இவங்க எல்லாருமே பார்த்தா நகரத்தை சார்ந்தவங்களாம் தெரியுறாங்க. நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தேன். நானும் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் கேரம்லாம் விளையாண்டுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கோப் இருந்ததில்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய லெவலில் இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சுருக்கீங்க. கிராமங்களுக்கும் இந்த கேரம் தெரியும் எல்லாருக்கும். இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்குகிற அளவுக்கு கிராமத்து பள்ளிக்கூட பிள்ளைகளையும் கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் உங்களால் தான் இவங்க 3 பேரும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியும் உண்டு. ஆனால் மெயின் காரணம் நீங்கள் அது கிராம வளர்ச்சி திட்டம்னு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு கேரம் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த எல்லா ஸ்கூல்ஸ் இங்கே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு 39 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு அந்த ஒரு ஸ்கூல் ஒன்று அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மூலயமா ஒரு கோச் போட்டு அதில் அவங்க வந்துட்டு அந்த செட்லேருந்து வேறு பின்னாடி கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களை வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இந்த தமிழ் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணியிருக்கோம். மேடம், உங்கள் 3 பேருக்கு ஒரு கேள்வி. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு முறையாக 1.5 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்தது, அது மூலிமா தான் உங்களை டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சார் சொன்னார். அந்த பணம் கிடைக்கும் போது உங்களுடைய மனைவி எப்படி வச்சு என்ன ஃபீல் பண்ணி? இந்த மேட்ச் நாங்கள் செலக்ட் ஆன உடனே எங்களுக்கு 1.5 lakhs நாங்கள் பே பண்ணால் தான் எங்களால் மேட்ச் ஆட முடியும். நாங்கள் இருக்க அந்த சுச்சுவேஷனில் எங்களால் அந்த மணி வந்துட்டு கட்ட முடியல. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். கோச்சு கிடச்ச சான்ஸ் வந்துட்டு நம்மளால் விளையாட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டு அசோசியேஷன் கிட்ட பேசினோம். மதுரை டிஸ்ட்ரிக்ட் கிட்ட நான் பேசினேன். அப்புறம் வந்துட்டு அவங்க எல்லோரும் தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் கிட்ட பேசினாங்க. அவங்க மூலியமாக எஸ்டிஎஃப்டி ஆஃபீஸ் போய் உதயநிதி சாருக்கு நாங்கள் மனு எழுதி கொடுத்தோம். எங்களுக்கு வித்தின் 24 hours கூப்பிட்டு உடனே 1.5 lakhs கொடுத்தாங்க. சார் கொடுத்த அந்த மணினால தான் எங்களால் அந்த மேட்ச் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. இந்த மேட்ச் வந்துட்டு என்னோடய ட்ரீம்னு சொல்லலாம். நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த மேட்ச் போய் வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. என்னோடய ட்ரீம் வந்துட்டு நிறைவேறினதுக்கு சார் கொடுத்த அந்த மணி தான் காரணம். அவங்க கொடுத்த மணி வச்சு தான் அங்கே ட்ராவல் பண்ணதாக இருக்கும், டிக்கெட் புக் பண்ணதாக இருக்கட்டும், ஃபுட்டு, நாங்கள் ரூம் தங்குனது எல்லாமே வந்துட்டு அந்த மணி வச்சு தான். அது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு எங்களுக்கு மணி செலவானது அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு கடன் வாங்கி தான் பண்ணோம். சார் கொடுத்த மணி வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதே மாதிரி இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் பிளேயர்ஸ்க்கும் இதே மாதிரி மோட்டிவேட் பண்ணணும்னு சார் கிட்ட கேட்குறேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண உங்களால் முடிஞ்சது அதை பண்ணுவீங்களா 3 பேருமே? ஏன்னா இப்போ அவர் இல்லைன்னா நீங்கள்லாம் இந்த அளவுக்கு உங்கள் டேலண்ட்டு ஆனால் வந்திருக்க முடியாது இல்லையா? அப்போ அதுமாரி உங்கள் டேலண்ட்டால் ஒரு 4 பேரை உருவாக்கி விடுற எண்ணம் எதுவும் இருக்கா? கண்டிப்பாக பண்ணுவேன் சார். நான் என்கிட்ட வந்து யாருன்னா எனக்கு இது தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் சார். Thank you all. Thank you for the wonderful evening. Thank you.